வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி எக்ஸாம் கிராஜுவேட் லெவலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்பவுமே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னா நீங்க முக்கியமா இந்த வீடியோ பார்க்கணும். எதுக்காக சொல்றேன்னா, இப்ப இந்த எக்ஸாம்ல எத்தனை கொஸ்டின் அட்டென்ட் பண்றது, எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா போட்டா நான் வந்து டயர் 1 கிளியர் பண்ணுவேன், இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு கிளாரிட்டி வீடியோ தான் இருக்க போதும். இப்ப நம்மளோட எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஃபோக்கஸ் எல்லாமே என்ன, சிபிடி 1 தான். நம்மளுக்கு கேட்க போற கேள்வி பார்த்தா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதை டிஃபரன்ஷியேட் பார்த்தோம்னா ஜென்ரல் அவேர்னஸ் 40, மேக்ஸ்ல 30, ரீசனிங்ல 30. எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்ன, 100 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களா, டைம் பாருங்களேன், 90 மினிட்ஸ். வேணா நம்ம கிட்ட 1.5 மணி நேரம் வந்து கையில கொடுக்குறாங்க. இதே இது எஸ்எஸ்சி எக்ஸாமா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதே 100 கொஸ்டினா நீங்க ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதினா உங்களுக்கு டெஃபினட்டா தெரியும். 100 கொஸ்டின் இருக்கும். ஆனா டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 1 ஹவர் 60 மினிட் தான் கொடுப்பாங்க. ஸோ எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு என்னன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா மேக்ஸ் வந்து ஈக்குவலண்டா 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறனால ரொம்பவே வந்து டப்பா ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பெருசா இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸ் வந்து 30, ரீசனிங் வந்து 30, ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொடுத்துட்டான். ஸோ அப்ப என்ன சொல்லலாம்னா, மேக்ஸ் பொறுமையா நீங்க என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க ரஷ் பண்ணிட்டு வந்து அட்டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பொறுமையா மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் வரல, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. போயிட்டு ஒரு வாட்டி எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எந்த கொஸ்டினை விட்டுறீங்களோ அகைன் பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். பட் எஸ்எஸ்ல அந்த மாதிரி இருக்காது. நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க். நம்மளுக்கு நெகட்டிவ் பாருங்களேன், 1/3 வந்து நெகட்டிவ் போகும். இது எதுக்காகனா, நம்ம ஒரு கொஸ்டின் கையை வைக்க போறோம்னா தெரியணும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்சாதான் நான் அட்டன் பண்ணணும். தெரியலன்னா கை வைக்க கூடாது. ஏன்னா நெகட்டிவ் இருக்கு. தேவையில்லாம கை வச்சு வந்த மார்க்கும் போகக்கூடாது. இது வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்மளோட சிலபஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னன்ஸ். ஜென்ரல் அவேர்னன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். டீட்டெயிலா வந்து மேக்ஸுக்கு எப்படி வந்து 30 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, எப்படி வந்து 30 கொஸ்டினுமே வந்து கரெக்டா ஆன்சர் பண்றது, அதுக்குன்னு தனியா வீடியோ போடுறேன். அதே மாதிரி ரீசனிங் அண்ட் ஆல்சோ வந்து ஜென்ரல் அவேர்னன்ஸ். இப்போ ஃபோக்கஸ் என்னன்னா, நான் மொத்தமா எவ்வளவு கொஸ்டின் 100 கொஸ்டின் கேட்கற இடத்துல மொத்தமா நான் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அது எதை பொறுத்ததுன்னா, அதாவது கட் ஆஃப் தான். விச் மீன்ஸ் என்னன்னா, நான் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா போட்டா நான் வந்து டயர் 1 கிளியர் பண்ணுவேன். அதுதான் கட் ஆஃப் லெவல் ரைட்டா. கட் ஆஃப் லெவல் பாக்குறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது 2 இது இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாதிரிலாம் கட் ஆஃப் இருக்குன்னு பாருங்களேன். அதாவது 2019 வந்து என்டிபிசி கண்டக்ட் பண்ணாங்க. அதோட சிபிடி 1 ரிசல்ட் வந்து 2022 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி என்னன்னா, ஒரு 2 to 2.5 இயர்ஸ் வந்து இதுல எடுத்துருச்சு. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரயில்வேல ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்கன்னா, ஏதோ வந்து எஸ்எஸ்சி மாதிரி 6 மாசத்துல முடிச்சுட்டு ரிசல்ட்டை விடுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ். வந்துன்னா ஒண்ணு 1 வருஷம் எடுக்கலாம், 1 வருஷம் தாண்டி போலாம், 2 வருஷம் போலாம், அதையும் தாண்டி போலாம். ஏன் சொல்றேன்னா, இதை கேட்கறதுக்கு வந்து என்னன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவன் விடுறதை மட்டும்தான் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதுவும் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா லாங் ப்ராசஸ்லாம் இருக்கனால ஏதோ வந்து நிறைய சேனல்ஸ் வந்து சொல்லுவாங்க, 6 மாசம் உங்க டைமை கொடுங்க, 6 மாசத்துல கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்க கையில கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. ரயில்வே எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு வந்து இட்ஸ் லாங் ப்ராசஸ். ஏன் சொல்றேன்னா, ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துன்னா, ஆர்பிஎஃப்ல வந்துன்னா நீங்க கான்ஸ்டபிள் எடுத்துக்கலாம், அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் எழுதியே வந்துன்னா 4 மாசத்துக்கு மேல ஆச்சு. நிறைய ஸ்டூடெண்ட் சொல்ற கம்ப்ளைண்ட் பண்றதே அதான். நான் ஆல்ரெடி எழுதுனதுக்கு ரிசல்ட்டே நான் விடல. ஸோ இட்ஸ் லாங் ப்ராசஸ். ஸோ அதனால என்னன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்குது. இப்போ இந்த டைம்ல இந்த எக்ஸாம் எழுதணும்னா, இதை வந்து எவ்வளோ ஃபாஸ்டா, அதாவது எவ்வளோ இதா வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு. இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. பிளஸ் வந்து அதிகமா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து வாழ்க்கைன்னு இறங்கிட்டான், அடிச்சு தூக்குங்க. எதையும் யோசிக்காதீங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் குரூஷியல் பீரியட். இந்த டைம்ல நீங்க என்ன வந்து முடிவு பண்றீங்க, என்ன ப்ரிப்பேர் பண்றீங்களோ, இட்ஸ் கோனா சேஞ்ச் யுவர் லைஃப். ஸோ அதனால வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருங்க. இங்க பாருங்களேன், லெவல் 6ல வந்து போன சாரி லாஸ்ட் இயர்ல வந்தோட கட் ஆஃப் பார்த்தோம்னு வச்சுக்கலாம். யூஆருக்கு வந்துன்னா 74 ரைட்டா பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 62, இங்க 59. ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 70. யூடபிள்யூஎஸ் பாத்தீங்கன்னா 61. இந்த எஸ்சி எஸ்டி அண்ட் வந்து இடபிள்யூஎஸ் ஓரளவு ஈக்குவலண்டா இருக்கு. யூஆருக்கு அதிகமா இருக்கு, ஓபிசிக்கு அப்புறம் வந்து அடுத்து இருக்கு. ஸோ இது வந்து லெவல் 6க்கான வந்து கட் ஆஃப். அது இது இப்ப லெவல் 6 அப்படின்னு சொன்னா என்ன மீனிங் நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, அதாவது ஒவ்வொரு நோட்டிபிகேஷன், ஈவன் இப்ப வந்த 2024 நோட்டிபிகேஷன் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க என்ன லெவல்டு. இந்த இதெல்லாம் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்லாம் வந்து லெவல் 6, ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் வந்து லெவல் 6, கோட் ட்ரெயின் மேனேஜர்லாம் வந்து லெவல் 5, அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் லெவல் 5, சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் வந்து லெவல் 5. ஸோ இந்த லெவலை பொறுத்து, அதாவது லெவல் 6 இருக்கலே வந்துன்னா கட் ஆஃப் அதிகமா வைப்பாங்க. அடுத்து லெவல் 5, இது பேஸ்ட் ஆன் வந்து அந்த லெவல் அண்ட் ஆல்சோ வந்து எவ்வளவு வேக்கன்ஸ் இருக்கு,
எவ்வளவு ஸ்டூடெண்ட் அப்பியர் ஆகுறாங்க, எல்லாத்தையுமே பேஸா வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட் ஆஃப் தீர்மானிப்பாங்க. இது லெவல் 6க்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ரைட்டா. லெவல் 6 இங்க பார்த்தோம். இப்ப நல்லா கவனிங்க. லெவல் 5க்கு பாருங்க. லெவல் 5க்கு வந்து பாத்தீங்கன்னா யூஆர்ல பாருங்க 62 வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி பார்த்தது எவ்வளவு வச்சிருந்தானா 70 கிட்ட, சாரி 74 கிட்ட வச்சிருக்கான் ரைட்டா. அப்ப என்னன்னா லெவல் பொறுத்துமே வந்து வேறுபடும். அப்படியே அடுத்து பாருங்களேன். அடுத்து பார்த்தோன்னா லெவல் 3 தான். லெவல் 3னா ஒண்ணும் கிடையாது. +2 லெவல் அண்டர் கிராஜுவேட் லெவல்ல வந்து நம்ம நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. பிளஸ் வந்து என்னன்னா அதுக்கு எக்ஸாம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணல. கிராஜுவேட் முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதோட லெவல்ல கட் ஆஃப்மே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்குமே நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. யூஆர் பாருங்களேன் 67 இருக்கு. எஸ்சி எஸ்டி ஓபிசி வந்து 60 கிட்ட இருக்கு. இடபிள்யூஎஸ் பாத்தீங்கன்னா 40 கிட்ட இருக்கு. இதெல்லாம் எதை பொறுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது 2019ல +2 லெவல்ல வந்து என்னன்னா நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா வேகன்சி ஹையா இருக்கும். ஸோ அதனால இந்த கட் ஆஃப். ஸோ கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி, கொஸ்டினோட டஃப்னஸ், ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் அப்பேர் ஆகுறாங்க, அவங்க எந்த மாதிரி வந்து எக்ஸாம வந்து என்னன்னா அணுகுறாங்க. அதாவது எவ்வளவு வந்து என்னன்னா மார்க் எடுக்கிறாங்க. இதெல்லாமே பொறுத்தா என்னன்னா கட் ஆஃப் வந்து தீர்மானிப்பாங்க. இப்ப வந்து ரவுண்டா, அதாவது ரஃபா தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து சொல்றேன். அடுத்து லெவல் 2ல பாருங்களேன். இங்க பாத்தீங்கன்னா 57 இருக்கு. ஓபிசி பாத்தீங்கன்னா இது 57, இடபிள்யூஎஸ் பாத்தீங்கன்னா 40 கிட்ட இருக்கு. எஸ்சிஎஸ்டி பார்த்தோம்னா 51, 45 இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நல்லா கவனிங்களேன். 2019ல வந்த மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 24,649. பட் இங்க பாருங்களேன், இந்த வருஷம் 2024 அதோட எக்ஸாம் தான் 2025 நடந்துட்டு இருக்கு. இதுல கிராஜுவேட் லெவல்ல எவ்வளவு வேகன்சினா 8,113 தான். அப்ப என்ன சொல்லலாம்னா வேகன்சி ரொம்ப கம்மி. அப்ப எய்ம் பண்றது என்னன்னா அதிகமா தான் எய்ம் பண்ணணும். ஏன்னா நார்மலாவே அவன் எவ்வளவு கேட்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 74க்கு மேலதான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா லெவல் 6 நம்ம இங்கதான் பார்த்தோம். சரி, இது லெவல் 5 இங்க பார்த்தோம் எவ்வளவு இருக்கு 74க்கு மேலதான் வந்து என்னன்னா அவன் கட் ஆஃப் வச்சிருக்கான். ஸோ அப்ப எய்ம் என்ன இருக்கணும் அப்படின்னா நீங்க யூஆர் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எய்ம் வந்து 80+ வைங்க. ஓபிசியா இருக்கீங்கன்னா நீங்களுமே என்ன 80+ வைங்க. எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் 70+ வைங்க. இந்த இதுல நம்ம எய்ம் பண்ணா மட்டும்தான், அதாவது 100 கொஸ்டின் கேட்கறதுல 80 கொஸ்டின் எனக்கு வந்து கரெக்ட் ஆயிடணும். ஓபிசிக்கு 80, எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ்க்குமே வந்து 70 கொஸ்டின் கரெக்டா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 3 செக்ஷன்ல நம்ம எந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணி ஆன்சர் பண்ண போறோம் அதுதான் மேட்டர். இப்ப ஜென்ரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்களா. 40 கொஸ்டின்ஸ் கேட்கிற இடத்துல நம்ம என்னதான் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த 5 கொஸ்டின் பத்தி ஒரி பண்ணாதீங்க. மிச்சம் இருக்கிற 35 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, 35 கொஸ்டின்ல 25 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் தான் வரும். ஸோ ஃபண்டமெண்டல் மீன்ஸ் என்ன சொல்றேன்னா கம்ப்யூட்டர் நீங்க ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருக்கணும். பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, என்வரான்மெண்ட் இது எல்லாமே ஃபண்டமெண்டல் கிளாரிட்டியா இருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி கேஸ் இதெல்லாமே வந்து அந்த 25 கொஸ்டின்ல வரும். மிச்சம் வந்து என்னன்னா ஒரு 10 கொஸ்டின் கிட்ட வந்து என்ன அது கரண்ட் அஃபேர் பேஸ்ட் ஓரியன்டா எக்கானமி பேஸ்ட் கொஸ்டின் எடுப்பாங்க. ஸ்கீம் ரிலேட்டடா கேட்பாங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், பர்சனாலிட்டி இல்ல வந்துன்னா ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கும். அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. இது நீங்க கரண்ட் அஃபேர் மேலோட்டமா பார்த்தா அகைன் ஐம் டெல்லிங் தட் கரண்ட் அஃபேர் ரொம்ப இன்டெப்த் போகாதீங்க. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். மேலோட்டமா நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வச்சு என்னன்னா இது பண்ணலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஜிஎஸ்ல வந்து ஒரு 30 கொஸ்டினாவது வந்துன்னா கரெக்டா போட்டணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பார்த்தோம்னா மேத்ல 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. 30ல சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மேத்ஸ் வந்து நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. அண்ட் அந்த அல்ஜிபரா, ஜியாமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி இது மட்டும் கொஞ்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க கேட்கிற கேள்வி 30 கேள்வி கேட்கிற இடத்துல உங்களால வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா பண்றேன். நான் சொல்றது மினிமம் 25 கொஸ்டினாவது நீங்க வந்து கரெக்டா போடணும். 5 கொஸ்டின் வந்து என்னன்னா நம்ம சில்லி மிஸ்டேக்கா வந்து ஏதாவது 1-2 கொஸ்டின் விடலாம். சில கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா அந்த இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க நீங்க நெக்லெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து விட்டுருங்க. 25 கொஸ்டின்ஸ் வந்து கிளாரிட்டியா இருக்கணும். தப்பே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து அந்த மைண்ட் செட்ல நீங்க இது பண்ணணும். அடுத்து பார்த்தோன்னா ரீசனிங். ஸோ ரீசனிங்ல 30 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். மினிமம் 28 கொஸ்டினாவது என்னன்னா நீங்க வந்து கரெக்டா இருக்கணும். ஏன் ரீசனிங் சொல்லணும், ரீசனிங் சிம்பிளா தான் இருக்கும். எல்லாருமே வந்துன்னா ஸ்கோர் வாங்குற ஏரியானா ரீசனிங் தான். ஸோ ரீசனிங்ல நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு 10,000 பேருக்கு பின்னாடி போறோம்னு அர்த்தம். ஸோ அதனால என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா, ஏன்னா டைம் நல்லாவே இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. அதனால அப்படி இப்படி பாத்தீங்கன்னா இங்க ஒரு 60 கொஸ்டின்ஸ் மேத் அண்ட் ரீசனிங்ல நீங்க 60க்கு 50க்கு மேல வந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். 50க்கு மேல நீங்க கரெக்டா போட்டாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கட் ஆஃப் கிட்ட வந்து ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா இங்க 40ல என்ன வந்து கண்டிப்பா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து மினிமம் நான் சொல்றேன் 25 கொஸ்டின் மேல வந்து எல்லாருமே கரெக்டா போடுவாங்க.
இந்த 25 அதுக்கு மேல போகும்போது தான். ஸோ 30, 35 அந்த லெவல் வரும்போது தான் என்ன அப்டின்னா, உங்க கட் ஆஃப்ல வந்து உள்ள வராங்களா, இல்ல வெளிய போறாங்களான்னு தீர்மானிக்கும். அந்த 25 கொஸ்டின் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாரி வந்து நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. அது வந்து உங்களோட வந்து என்ன அப்டின்னா மைண்ட் செட் தான். அந்த கொஸ்டின் பார்க்கும்போது எவ்வளோ காமா உங்க மைண்ட வச்சுட்டு ஃப்ரீயா திங்க் பண்ணி நீங்க அட்டெண்ட் பண்றீங்களோ, அந்த அளவு உங்களால என்ன அப்டின்னா ஸ்கோர உள்ளேயும் கொண்டு வர முடியும். பின்னாடியும் வந்து போ முடியும். நல்லா யோசிச்சு ஃப்ரீயா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. நீங்க வந்து மார்க் டெஸ்ட்ல வந்து என்னன்னா, ரொம்ப லோவான மார்க் வந்தாலும் பரவால்ல. ஸோ அத யோசிக்காதீங்க. மார்க் டெஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு வாட்டி உங்கள வந்து ரீவைண்ட் பண்றதுக்கான ஒரு இதுதான். இதெல்லாம் தப்பா பண்றீங்களோ, அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டிஃபை பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணுங்க நல்லா. அவ்வளோ அது வந்து லேர்னிங் தான். ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஒரு டைம்ல கிருத்திக் ரோஷன்ஸ் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. ஒரு படம் நான் சைன் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த படத்துக்கான 100% எஃபோர்ட் நான் போடுறேனா, அத மட்டும் தான் நான் பார்ப்பேன். இட்ஸ் அ சக்சஸ் ஆர் வந்து ஃபெயிலியர். அது வந்து இன்னொரு சைடு. பட் நான் வந்து என்னோட எஃபோர்ட் போட்டேனா, என்னோட 100% குடுத்தேனா, ஸோ அத மட்டும் தான் பார்ப்பேன்னு அவர் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. நான் எதுக்காக இந்த இத சொல்றேன்னா, அவர் சொன்ன பாயிண்ட் தான் இங்கேயும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு எக்ஸாம் நம்ம குடுக்குறோம்னா, அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோனே வந்து என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கணும். என்னோட எஃபோர்ட்ட நான் வந்து குடுத்தேன். 100% என்னால என்ன முடியுமோ, அந்த எஃபோர்ட் நான் குடுத்து தான் வந்திருக்கேன். இது வந்து கிளியர் ஆனாலும் பரவால்ல, தோத்தாலும் பரவால்ல. பட் அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு என்னன்னா, அதாவது அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு உங்கள நல்லாவே மோட்டிவேட் பண்ணும். So mentality is everything. Keep pushing and keep motivate. And finally, thank you for watching and have a nice day.